குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் படைத்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அம்சப்பிரியா அவர்களினுடைய நத்தையின் பயணம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். நத்தையின் பயணம் என்ன கதை பார்த்தோம்னா, நடுக்காட்டுல சிங்கராஜா வனவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்படி வனவிழா ஏற்பாடு பண்ணதோட நோக்கம் என்ன? எல்லாரும் அவங்கவுங்க உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திச்சுக்கணும், கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக சிங்கராஜா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நம்ம நத்தையாரும் விழாவுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. தேவையான தண்ணீர், உணவுப் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம எல்லாம் ஊருக்கு போறோம் அப்படின்னா கிளம்புவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நத்தையாரும் கிளம்புறாரு. கிளம்பிக்கிட்டு இருக்கீல மேல இருந்து ஒரு கிளி பாக்குது. கிளி பார்த்துட்டு, என்ன நத்தையாரே எங்க பயணம் அப்படின்னு கேக்குது. உடனே நத்தையார் என்ன சொல்றாரு, அட என்னப்பா உனக்கெல்லாம் அழைப்பு வரலையா? நாளைக்கு நம்ம நடு காட்டுல வந்துட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, அதுக்குதான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நத்தையார் சொல்றாரு. கிளியாருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நாளைக்கு சாயங்காலம் நடக்க போற விழாக்கு இந்நேரத்துக்கே கிளம்பிட்டு இருக்கே இந்த நத்தை அப்படின்ட்டு, இந்த நத்தை ஒரு முட்டாள் போல அப்படின்னு நினைச்சிட்டு கிளி போயிருது. நத்தையாரோ தன்னுடைய பயணத்தை அப்படியே தொடங்குறாரு. தொடங்கி மெதுவா போறாரு. அழகான பூக்கள், அழகழகான செடி கொடிகள், மரங்கள் அப்படின்னு பசுமையான வெளி, அதுல அப்படியே பயணம் பண்ணி போறாரு. கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துடுது. அப்பப்பப்பா என்ன வெயில் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு மரத்தடியில போய் நம்ம நத்தையார் ஓய்வெடுக்கிறதுக்கு நிக்கிறாரு. அப்போ ஒரு குயில் பாட்டு கேக்குது. குயில் எங்கேயோ இருந்து கத்துது. பார்த்தா மரத்து மேல இருந்தேதான் கத்திருக்கு. அழகா கூவிருக்கு குயில். குயிலாரே, உங்க பாட்டு எனக்கு ரொம்ப இனிமையா கேட்டுச்சு, ரொம்ப இனிமையா இருந்துச்சு அப்படின்னு நத்தையார் சொல்றாரு. யார் அது அப்படின்னு கீழே பார்த்துட்டு குயிலாரும் நத்தையாரை பார்த்த உடனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. நத்தையாரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறாரு. எங்க நத்தையாரை கிளம்பிட்டீங்க அப்படின்னு குயில் கேட்ட உடனே நத்தையார் சொல்றாரு, நாளைக்கு நடக்க போற அந்த காட்டுல நடக்க போற விழாவுக்கு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு. குயிலாரும் கேக்குறாரு, நாளைக்கு தானே விழா, இப்பவே எதுக்கு போறீங்க அப்படின்ட்டு. நான் அப்பதான் மெதுவாதான் போவேன், அதனால நான் போய் சேரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் மீண்டும் பயணம், நத்தையாரினுடைய பயணம் தொடங்குது. இப்ப வந்துட்டு மரங்களோ செடிகளோ கொடிகளோ பூக்களோ கிடையாது, ஒரு புல்வெளி. அந்த புல்வெளியில நத்தையார் மெதுவா ஊர்ந்து போறாரு. போய்கிட்டே இருக்காரு. அப்ப பார்த்தா குறுக்க ஒரு அணில் வருது. அணில் வந்துட்டு நின்னு கேக்குது, என்ன நத்தையாரே எங்க பயணம் அப்படின்னு கேக்குது. நம்ம நத்தையாரும் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வசந்த விழா கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. முயல் அணிலார் இருந்துட்டு, நீங்க இன்னும் இப்பவே எதுக்கு கிளம்பி போறீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், விருந்தாளியா வாங்க, அங்க வந்து இருந்து தங்கிட்டு இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி போலாம், நாங்க உங்களை எங்க தோள் மேல ஏத்தி வச்சுட்டு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உங்க அன்புக்கு நன்றி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நத்தையார் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. இப்ப வந்துட்டு ஒரு வயல்வெளி கிட்ட நத்தையார் வந்துட்டாரு. வயல்வெளி கிட்ட வந்த உடனே தூரத்துல இருந்து ஒரு சத்தம், யாரோ நடந்து வர்ற மாதிரி டப்பு டப்புன்னு. உடனே நத்தையார் உணர்ந்துட்டாரு, யாரோ மனுஷன்தான் வர்றான் அப்படின்ட்டு ஓரமா போய் ஒளிஞ்சிட்டாரு. பார்த்தா 6 அடி உயரத்துல ஒரு ஆளு அப்படியே போறாரு வயல்வெளியில. அவரு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நத்தையார் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அப்படியே போறாரு. இப்ப பார்த்தா ஒரே சலசலப்பு, ஒரே சப்தம். என்னன்னு பார்த்தா அவரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு, மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அப்படியே நத்தையாரினுடைய பயணம் தொடருது போய்கிட்டே இருக்கு. மெல்ல மெல்லமா நத்தையாரும் நகர்ந்து இப்போ எங்க வந்துட்டாரு, விழா நடக்கக்கூடிய காட்டுக்கு பக்கத்தாடி வந்துட்டாரு. சத்தம் கேக்குது, இசை சத்தமெல்லாம் கேக்குது நத்தையாருக்கு. நம்ம வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு உணர்ந்த நத்தையாரு போறாரு. போய் பார்த்தா விழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. உடனே நத்தை
நண்பர் ஒருவர் வந்துட்டு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க. ஒரே ஆடல் பாடல் நிகழ்ச்சி, மயில் ஆடுது, குயில் கூவுது, நரி தந்திர செயல்கள் எல்லாம் செஞ்சு காட்டுது, நிகழ்ச்சி ஜோரா போகுது. சிங்கராஜா வர்றாரு, தொடர்ந்து விழா நடக்குது. அப்ப பார்த்தாரு இல்லைங்களா, அந்த முயல் நண்பர், கிளி நண்பர், குயில் நண்பர் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. நத்தையாரும் அடுத்த முறை வரையில நாமளும் நம்ம சொந்தத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துருப்பா, ஒரே சந்தோஷமா இருக்கே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு நத்தையாருக்கும் ஆசை. அப்போ பரிசளிப்பு விழா தொடங்குது. குயில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா வர்ணனை சொல்லிட்டே சொல்லுது. இவங்க வந்து பரிசு வாங்க போறாங்க, இவங்க வந்து பரிசு வாங்க போறாங்கன்னு ஒவ்வொருத்தரையா குயில் வந்துட்டு அழைக்கிறாரு. சிங்கராஜா பரிசு கொடுக்குறாரு. அப்ப நத்தையாருக்கும் ஒரு பரிசு அறிவிக்கிறாங்க. நத்தையாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா நாம ஒண்ணுமே பண்ணல, நமக்கு பரிசு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. அப்பதான் சொல்றாங்க, வெளியூர் நண்பர்களுக்கும் நாம அழைப்பு விடுத்திருந்தோம், அவங்கள ஆளா வந்து சேர்ந்தது யாருதான், நத்தையார் தான். அதனால நத்தையாருக்கு இந்த பரிசை கொடுக்கறோம் அப்படின்ட்டு சிங்கராஜா கையால யாரு பரிசு வாங்குறா, நத்தையாரு பரிசு வாங்குறாரு. ஒரே சந்தோஷம் நத்தையாருக்கும். கீழே இருந்துட்டு அப்போ சொன்னாங்க பாத்தீங்களா, முயல், கிளி, குயில், நீங்க போங்க, நான் வர்றேன் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கீழே உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி வந்த நத்தையார் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பரிசு வாங்கிட்டு இருக்காரு. குழந்தைகளே, இதுல இருந்து என்ன தெரியுது, நாம எந்த காரியமா இருந்தாலும் முன்னாடி போய் நிக்கணும், முதல் ஆளா நாம போகணும், எதா இருந்தாலும் நாம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது. குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் இதனை ரசித்து கேட்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி.